இன்றைக்கு குஜராத்தில் நம்முடைய சகோதரி பில்கிஸ் பானு அவர்களுக்கு குறைந்தபட்ச நீதி தான் கிடைத்திருக்கிறது. முழுமையான நீதி இன்னும் கிடைக்கல. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இருக்கு உச்ச நீதிமன்றம். இன்றைக்கு எல்லா இடத்திலும் விலைவாசி ஏற்றம், ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம், வாயை திறந்தனாலே உனக்கு சிறைச்சாலை தான். நீ பேசவே கூடாது, மூச்சு விடக்கூடாது, இருந்தா இந்துவாரு இல்லைன்னா வெளியில கிளம்புன்றாங்க. இப்படி எரியக்கூடிய இந்தியாவில் பாகப்பிரிவினை சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முதலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்வோம் என்ற ஆழமான வரிகளை 6 வரிகளில் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறப்பதான் அந்த காவி படகு, இது இன்னொரு கவிதை, அதுதான் நான் சொன்னேன் கேஸ் ஆயிடும்னு. ஆனா பரவாயில்ல, இதுக்குமே ஒன்னும் புதுசா இதுக்கு மேல ஒன்னும் பேச போறது இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. தலைப்பே கிண்டி சண்டி. எனக்கு வாசிக்கிற போது அந்த கவிதை விட்டுறலாம். இந்த கிண்டி சண்டித்தனம் எவ்வளவு பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ காலையில திருவள்ளுவரை பத்தி கேட்டாங்க, நிறைய சேனல்ல கூட அது கேள்வியா கேட்டாங்க. இது என்ன திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசக்கூடாதான்னு. இப்ப நான் சொல்றேன், காவி பூசக்கூடாதுலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு மலேசியா நான் போயிட்டு வந்தப்ப ஒரு திருவள்ளுவர் சிலை பெருசா கொடுத்தாங்க. அது ஒரு செம்மண் கலர், சில பேர் கருப்பு கலர்ல தருவாங்க, சில பேர் கோல்டன் கலர்ல தருவாங்க, சில பேர் அது என்ன கலர்னே தெரியாது, மல்டி கலர்ல ஒரு திருவள்ளுவர் சிலை தருவாங்க. அப்ப காவியும் ஒரு கலர் தானே, காவி கலர்ல கொடுக்க கூடாதா? திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? கற்பனை தானே. கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம். எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், காவி நிறத்தில் மட்டும் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அதான் கேள்வி. கருப்பாகவும் கோல்டனாகவும் செம்மனாகவும் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கள் வள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். காவி நிறத்தை நீங்கள் பூசினால் ஐயன் திருவள்ளுவரை ஐயர் திருவள்ளுவராக மாற்றி விடுவீர்கள். அதனால் எங்களுக்கு காவி நிறத்தில் திருவள்ளுவர் வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. இதெல்லாம் தாண்டி வேற நிறங்களில் இருக்கிற போது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். உங்கள் காவி நிறத்தில் மாற்றினால் சனாதனத்தின் பக்கம் நாள் வர்ணத்தை கொண்டு வருவேன். அதனால எங்களுக்கு காவி நிறத்தில் வேண்டாம். பிஜேபி சொல்லிட்டீங்க, காவிய சொல்லிட்டீங்க, அடிமையை சொல்லிட்டீங்க, கிண்டி சண்டி வரைக்கும் சொல்லிட்டீங்க. இந்த இன்னொன்னு இருக்கே, சுத்திக்கிட்டே இருக்கே, நாங்க 40 வென்றுடுவோம், அதிபர் நாங்க தான், பிடிச்சோம்னா டைரக்டா அடிச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். இந்த கவுன்சிலர் அதெல்லாம் கிடையாது, அடிச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதிபர் தான். அவருக்கு இவங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கவிதையோட நான் ஐயோ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், அவரை பத்தி தான் எழுதினாரான்னு தெரியல, நான் வேற சொல்லிட்டேன், பரவாயில்ல. பயணிகளுக்காக வேணும் இறக்கப்படு, கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காரு. உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய். யாருன்னு நான் சொல்லல, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய், இரு கால்களையும் தோளுக்கு மேலே தூக்கியும் காட்டுகிறாய். அண்ணன் அணுவா ரசிச்சிருக்காரு. திடீரென திரும்பி உட்கார்ந்து திடுக்கிட ஆடுகிறாய். அப்படியே சொல்லிட்டாரு. பூஹாஹா என்று சிரித்து புத்திக்கு மரண அடி போடுகிறாய். இவ்வளவு ஆழமான வரி பாருங்க. அந்த சிரிப்புக்கு பின்னால் மனிதர்களை முட்டாளாக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறது. புத்திக்கு மரண அடி போடுகிறாய். ஓட்டுநர் இருக்கையில் ஒய்யாரமாய் அமர்ந்து நீ செய்யும் சேட்டைகளை பார்த்து சீட்டி அடிக்கிறது நீ கோட்டை பிடிப்பா என நம்பும் கூட்டம். கீழே உட்காந்து கை தட்டுறவங்களை பார்த்து என்கிட்ட கேட்பாங்க, அவங்க உண்மையா பாவம், பரிதாபம் தான். இந்த 3 வயசுல கதை கேட்கலாம், 30 வயசுல கதை கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. 4 சக்கரமும் இல்லாமல் பாதையோரத்தில் பழுதாகி கிடக்கும் பேருந்தில் அமர்ந்து நீ காட்டுகிற குரலி வித்தைகளின் போது தனக்குத்தானே கூக்குரலிட்டு குதுகலிக்கும் ரசிக சீமானே. அவரே சிரிச்சு, அவரே ரசிச்சு, அவரே ஒரு கதை சொல்லி, இந்த கதையெல்லாம் திரையில் எழுதி இருந்தாருன்னா நல்லா ஓடி இருக்கும். அதெல்லாம் இங்க எழுதி பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய். பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய். இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், இங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், திராவிடர் கழகமா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்களா நம்மளால ஒரு திசையில. அது பயணிகள் நிறைந்தது, அதில் சமூக நீதி இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. லைட்டா அந்த பேருந்துக்கு விபத்தானா கூட மக்கள் பலியாவார்கள். அந்த கவனத்தோடு இந்த தலைவர்கள் பயணத்தை ஓட்டுகிறார்கள். ஆனா அவருக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லையே. அவர் தான் அரசியலே பண்ணலையே. அரசியல் பண்ணாதானே மக்களை பத்தி கவலை இருக்கும். அப்ப சொல்லுறாரு, பேருந்த ஓட்டியபடியே அவனால் கால்களை மேலே தூக்கி கபடி ஆட முடியும். உள்ளதான் பேசஞ்சரே இல்லையே. பேருந்து என்ன ஆனா என்ன, கவிழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்களை மூடிக்கொண்டு கம்பு சுற்ற முடியுமா என்று ஓடாத பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு சவால் விடுகிறாய். நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, உன்னால அதை பண்ண முடியுமா? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் மட்டும் ஆட்சியை பிடிச்சேன்னா அதை பண்ணிடுவேன். இதை பிடிச்சாதானே, அதனால கவலை இல்லை, கதை பேசிக்கலாம். விட்டு விடு, புத்திமானான அவன் உன் வெற்றியை ஒப்புக்கொண்டு விட்டான். நாங்க இப்பயும் ஒத்துக்கிறோம், எங்க அண்ணன் தான் அதிபர், இதுல என்ன காசா பணமா? எங்க ஐயா பெரியார் சொல்லுவாரு, பாராட்டுறதுனால அவன் 2 வேலை சேர்த்து செய்யறானா பாராட்டிட்டு போன். அதே போல உனக்கு அதிபர் தானே, நாங்க போடுறோம் 100 போஸ்ட் கூட, நீ பேசாம இருக்கேன்னு சொல்லு, நாளைக்கே போஸ்ட் போடுறோம். அப்ப விட்டு விடு, புத்திமானான அவன் உன் வெற்றியை ஒப்புக்கொண்டு விட்டான். நீ செய்பவற்றை அவனால் நிச்சயமாக செய்யவே முடியாது. அவ்வளோ போய் எங்கள் ஐயானால பேச முடியுமா? அவ்வளோ போய் என்னால் பேச முடியுமா?
அவ்வளோ பிதற்றல்களை, மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை நம்மால் செய்ய முடியுமா? எனவே பாவம் விட்டுவிடு, அந்த பயணிகளாவது பத்திரமாக போய் சேரட்டும். ஒரு நிகழ்வை எப்படி திட்டமிட்டு செய்தாலும், எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி, நம்முடைய அம்மா முன்னாடி உட்கார்ந்து கேட்டாங்கன்னா தான் அந்த நிகழ்வு முழுமை அடையும். அந்த வகையில் இந்த நிகழ்விற்குடைய சிறப்பு என்பது சகோதரர் ஹாஜா கனி அவர்களுடைய தாயார் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருப்பது தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வினுடைய சிறப்பாக நான் நினைக்கிறேன். பொதுவாக என்னுடைய அம்மாவை வந்து நான் வெளி நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன். எங்கள் இயக்க நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். வெளி நிகழ்ச்சினா வேண்டாம்மா, உங்கள் உடம்ப பாருங்கள், வராதிங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நான் சொன்னேன், அவங்க காதில் வாங்கலை, கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு பொதுவாக எங்கேயாவது போனேன்னா திட்டி கூட வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன், நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவங்கள நான் திட்டலை, ஒரு முறை வேண்டாமான்னா அப்புறம் அவங்க கிளம்பி வந்தோன்னா வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னால் அந்தளவிற்கு இது எங்களுடைய குடும்ப நிகழ்வாக நினைத்ததால் நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி என்ன உங்களுக்கும் சகோதரர் ஹாஜா கனி அவர்களுக்கும் அவ்வளோ நீண்ட உறவா நட்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மிக நீண்ட உறவோ மிக நீண்ட நட்போ கிடையாது. பேசக்கூடிய நான் என்னை அறிமுகப்படுத்தினப்பே சொன்னாங்க, நான் வந்து பெரியாருடைய பற்றாளர் அப்படின்றத விட பெரியாருடைய பேத்தி தான். நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் சுயமரியாதை பேசுகிறாங்களோ பெரியாருடைய பேத்தி தான். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் கடவுள் மறுப்பு வாசகத்தை சொல்லி தான் நிகழ்ச்சியவே தொடங்குவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நிமிடத்திற்கு ஒரு முறை இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லி இறைவனுடைய திருப்பெயரால் தான் நிகழ்வை தொடங்கக்கூடியவர்கள். யூடியூப்ல வந்திருக்கிறவங்க மதிவதனி சொன்னாங்கன்னு போடக்கூடாது. நான் முழுசாக முடித்த பிறகு தான் தம்ப்நெயில் போடணும். இறைவனின் திருப்பெயரால் என்றார் மதிவதனி அப்படின்னு போட்டக்கூடாது. அந்த அளவிற்கு எல்லா நேரத்திலுமே இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கக்கூடியவர்கள். கடவுள் மறுப்பை பேசக்கூடிய மதிவதனி ஒரு பக்கம் இறை நம்பிக்கையின் மீது மட்டுமே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எது இணைத்திருக்கும் அப்படின்னு சொன்னால் மனிதநேயமும் தந்தை பெரியாரும் தான் எங்களை இணைத்திருக்கிறார்கள். இணைத்தது மனிதநேயமும் பெரியாராக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய இணைப்பு துண்டிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தவங்க தான். இந்த இணைப்பு துண்டிச்சிடவே கூடாது அப்படின்னு நாங்கள் எடுக்கிற எஃபர்ட்டை விட ஃபாசிசமும் பிஜேபியும் மெனக்கெட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து எங்களை ஒன்றாகவே வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் அனைவருமே சொல்லியாக வேண்டும். அப்போ இந்த நிகழ்வினுடைய எனக்கு எந்த நூலை பற்றி பேச சொன்னாங்கன்னா சதிகாரங்களுக்கு எதிராக. ஏன்னா என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புத்தகம் இப்போ தான் கொடுத்தாங்க. அண்ணன் வந்து எப்போல்லாம் அம்மா உங்கள்கிட்ட புத்தகம் கொடுக்கணும்னு கேட்குறாரோ நான் வெளியூர் நிகழ்ச்சியில் இருப்பேன். நான் உள்ளூரில் இருக்கிறப்ப அவர் வெளியூரில் இருப்பார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இந்த அறிவியல் எந்த அளவிற்கு தேவை அப்படின்னா பிடிஎஃப் அனுப்பிட்டாரு. முழு புத்தகத்தையும் நான் பிடிஎஃப்பில் வாசித்து முடிச்சிட்டேன். வாசித்து முடித்த பிறகு இன்றைக்கி காலையில் நான் அவர் கால் பண்ணியிருந்தாரு. திரும்ப கூப்பிட்டு அண்ணன் தான் ஆரம்பித்தேன். அவருக்கு என் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு போல். ஐயோ இந்த பொண்ணு லீவ் லெட்டர் தான் கேட்குது போலன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வந்துருங்கம்மா, 3:30க்கு மேலே வந்தால் கூட போதுமா அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா எனக்கு உண்மையாகவே உடல் நலம் சரியில்லை, நான் வந்துட்டு பேசிட்டு கிளம்புனா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சரின்னு சொல்லியிருக்கணும், இல்லை முழுசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். புத்தகத்தை முழுசாக படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். ஒரு வரி விடாமல் முழுவதுமாக படித்து விட்டேன். பொதுவாகவே இந்த கவிஞர்கள் அப்படின்னு சொன்னாலே சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்குமே எனக்கு முன்னாடி சகோதரி ரொம்ப அவங்க அழகாக சொன்னாங்க. ஆனால் அது ஒரு ஆழமான விஷயம். அவங்களோட ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிட்டாங்க. சகோதரி ஏஆர் ரைஹான் அவர்கள் ஒரு அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியான ஒரு போர்வையிலே இருப்பாங்க. 4 வரியாவது அடுத்தவங்களுக்கு புரியக்கூடாது, அப்போ தான் அது கவிதை. என்கிட்ட கேட்கணும், இதோட விளக்கத்தை அந்த கவிஞரே சொல்லணும், அப்போ தான் புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு கவிதைனா என்ன, ஒரு எழுத்துனா என்ன அப்படின்னு சொன்னால், சாமானிய மக்களுக்கு எது போய் சேருகிறதோ அதுதான் சிறந்த எழுத்தாக இருக்கும். அண்ணன் ஹாஜா கனியினுடைய ஒவ்வொரு சொல்லும் சாமானியர்களிடத்தில் போய் செல்லக்கூடிய சொற்கள். எனவே அவர் சிறந்த எழுத்தாளர், கவிஞராக இந்த நூலில் தென்படுகிறார். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நான் பிடிஎஃப்ல வாசிக்கிற போது நம்முடைய பேராசிரியர்களுடைய அணிந்துரை இல்லை. இந்த நூலில் இருப்பதால் பக்கங்கள் எல்லாமே வேறு வேறு மாதிரி மாறி இருக்கு. இருந்தாலும் அதனுடைய சுவை குறையாமல் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த எண்ணுரை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணுரையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவிதைக்காக நான் அவ்வளவு சிரமப்பட்டேன், இதை செய்தேன், அதை செய்தேன், அங்கு பயணப்பட்டேன் அப்படின்னு எழுதுவாங்க. அவர் ரொம்ப மனசுலேருந்து எழுதியிருக்காரு. ஒரே ஒரு வேலை தான் இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க கிட்ட அவர் கேட்குறாரு. 2 வேலை கேட்குறாரு. 1, என்னோடய புத்தகத்தில் வந்து நீங்கள் அழகை தேடாதீங்க, அப்படியே கவித்துவமாக இருக்கணும், மானே தேனே பொன்மானேலாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கலாம்? அழகியல் குறைந்தும்
ஆவேசம் மிகுந்தும் என்னுடைய கவிதைகள் இருக்கும். ஏன் ஆவேசம் மிகுந்து இருக்கும்னு சொன்னீங்கன்னா, சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஆவேசம் இருக்கும். அந்த ஆவேசத்தோடு அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 2வது ஒன்று சொல்றாரு, இதை வாசிப்பது எல்லாரும் செய்வோம், இன்னைக்கு கொடுக்குறாங்க வாசிச்சிருவோம். வாசிப்பது மட்டுமல்ல, என்னுடைய வாசகர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அநீதிக்கு எதிராக குறைந்தபட்சம் போராட வாருங்கள், அதுதான் என்னுடைய நூலினுடைய சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அநீதிக்கு எதிராக போராட தூண்டுகிறது இந்த புத்தகம், அதை தான் நான் பேச இருக்கேன். ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது சில புத்தகங்கள் 2வது பக்கமே மூடி வச்சிடலான்னு தோணும். சில புத்தகங்கள் 10 பக்கம் படித்த உடனே அதை வச்சே ஒரு 100 கூட்டம் பேசிடலாம். இப்போ பொதுவாகவே இந்த ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி எழுதுகிற போது ஒரே ஒரு பக்கத்தை வச்சு கூட 100 கூட்டம் பேசிடலாம். அந்த அளவிற்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். சில புத்தகங்கள் எப்படி இருக்கும்னா, புத்தகத்தை பார்க்குறப்பே படிக்க வேணாம்னு தோணும். ஆனால் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்பது உங்களுக்கு பார்ப்பதற்கும் பிடிக்கும், படிப்பதற்கும் பிடிக்கும். படிக்க கையில் எடுத்து விட்டால், வேகமாக வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். மிகைப்படுத்தி சொல்லுகிறேன், அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சிடலாம். இங்கேருந்து கிளம்புறீங்க, ட்ரெயினில் எங்கேயாவது போகிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். 2 மணி நேரத்தில் முடித்து விடலாம். ஆனால் அது கொடுக்கக்கூடிய அந்த தாக்கத்தை உங்களால் 2 நாட்கள் ஆனாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த நூல் தருகிறது. அதில் சில செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். இவர் அது ஒரு கொஞ்சம் எல்லாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாததுனால எப்பவும் பேசக்கூடிய அதே வேகத்தில் பேசுவதில் சிரமம் இருக்கிறது. பக்கம் 22ல் இவர் ஒரு கவிதையில் ஒரு வரி சொல்கிறார், அடிமைகளுக்கு எஜமானர் யார் என்பது குறித்த கவலை எப்போதும் இருப்பதில்லை. அடிமைகளின் உலகம் வேறு, அவர்களின் கவலை வேறு. இதை திரும்ப நான் சொல்கிறேன், அது நீங்கள் யார், உங்களுக்கு இது தமிழ்நாட்டில் வேறு 1008 அடிமைகள், அதனால் எதுன்னு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நான் திரும்ப சொன்னேன்னா அது யாரும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அடிமைகளுக்கு எஜமானர் யார் என்பது குறித்த கவலை எப்போதும் இருப்பதில்லை. அடிமைகளின் உலகம் வேறு, அவர்களின் கவலை வேறு. அவங்களுக்கு அதிகபட்சம் என்ன கவலை இருக்கும்? மதச்சார்பின்மை மாநாட்டுக்கு எப்படி போயிட்டு வர்றது? ஃப்ளைட்டில் போய் இறங்குறதா, இல்லை எதில்? நீ போகிறதே தண்டம். மதச்சார்பின்மைன்ற பேருக்கு அங்கே இடம் கிடையாது. நீ அங்கே போகிறதே வேஸ்ட்டு. அதில் என்ன போனால் உனக்கு என்ன? சரி, உங்கள் தலைவர் யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன பெரியாருடைய பற்றாளர்ன்றாங்க, இருமாப்போடு சொல்லுவோம். ஆமாம், சாகின்ற நொடி வரை 95 வயசு வரை மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு எங்கள் இழிவு நீங்கணும்னு பேசின எங்கள் ஐயா தான் எங்களுக்கு தலைவர் சொல்லுவோம். அம்பேத்கரை பேசுகிற போது ஆமாம், அம்பேத்கர் தான் எங்களுடைய தலைவர். ஜாதி இழிவை நீக்குவதற்காக அத்தனை பட்டத்தை பெற்றும் இங்கே அரசமைப்பு சட்டத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்து எங்களுக்கான வாழ்வை கொடுத்தார் அம்பேத்கர் எங்கள் தலைவர்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடியவர்கள் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தை பற்றி பேசுகிற போது உணர்வு பூர்வமாக மக்கள் தொண்டாற்றினார், அவர் எங்கள் தலைவர்னு பேசுவோம். இங்கே இருக்கக்கூடிய அடிமை குரூப்ஸ் யார் உங்கள் தலைவர்? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கூட்டணியிலேருந்து விலகி இருந்தாலும் சரி, திரும்ப சேர்ந்தாலும் சரி, என்னவோ ஒன்று, உங்கள் தலைவர் யார்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இது ஆழமான கேள்வி. அதை போகிற போக்கில் கவிஞர் நம்முடைய அண்ணன் அவர்கள் கேட்கிறார். 2வது ரொம்ப ஆழமான விஷயம், ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே நாடு, சரி எல்லாம் ஒன்று, கடைசியாக எதுக்கு வர நீ? ஒரே ஜாதின்னு சொல்லுவியா அப்படின்னு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கேட்டார். அந்த கேள்விக்கு இப்போ வரை பதில் இல்லை. அது இவர் அவருடைய வரிகளில் கேட்கிறார். ஒன்றாய் இருப்பது உயர்ந்தது, ஒன்று போல் இருக்க வைப்பது கொடியது. ஒன்றாய் இருப்பது உயர்ந்தது, ஒன்று போல் இருக்க வைப்பது கொடியது. யூனிட்டின்றது வேற, யூனிஃபார்மிட்டின்றது வேற. யூனிட்டி இன் டைவர்சிட்டினா வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ நீங்கள் புர்கா போட்டிருக்காங்க அம்மா, நான் போடலை. இதே ஒரு கிறிஸ்தவரை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்க சிலுவை போட்டிருப்பாங்க. கருப்பு சட்டை எங்களுடைய அடையாளம். சபரிமலைக்கு போகிறவங்களோட அடையாளமும் கருப்பு சட்டை தான். அவங்க கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை இருக்கும், என் கழுத்தில் ஒன்றும் இருக்காது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கலான்றது யுனைட்டி. இதுதான் இந்த தேசத்தினுடைய, இந்தியாவினுடைய, இந்த ஒன்றியத்தினுடைய அழகு. ஆனால் பிஜேபி கட்டமைக்க நினைப்பது யூனிஃபார்மிட்டி. அது முடியாது. இங்கே இருக்கிற எல்லாரும் வந்துட்டியா, வந்த உடனே நீ காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், அரைக்கால் டவுசரை போட்டுக்கணும், நீ ஆர்எஸ்எஸ் ஆகா பயிற்சிக்கு வரணும், இஸ்லாமியர்களை பார்த்தால் வெறுப்பாக இருக்கணும், கிறிஸ்தவர்களை பார்த்தா வெறுப்பாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் நீ இந்த நாட்டில் இருன்னு சொல்கிறதுக்கு மோடிக்கும் உரிமை கிடையாது, அவருடைய பாட்டனுக்கும் இந்த மண்ணில் உரிமை கிடையாது. அதை தான் ரொம்ப அழகாக நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம், ஒன்று போல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. நான் முக்கியமானது குறித்து வச்சேன்.
என்னை விட்டீங்கன்னா நான் மட்டுமே 1 மணி நேரம் பேசி இந்த புத்தகத்தை திறனாய்வு செஞ்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தொழிலாளர்களை பற்றி பேசுகிறார். பிரியாணி அண்டாவை பற்றி கூட பேசியிருக்கிறார். பிரியாணினா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியம் வேற வேற லெவல் பிரியம். எங்களுக்குலாம் பிரியாணின்னு எழுதி வச்சாலே சாப்பிட்ருவாங்கன்ற கேங் நாங்கள்லாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய பிரியாணி அண்டா அப்படின்றது அந்த இதில் மீம்ஸ்லாம் போடுவாங்கல்ல, பிரியாணி இஸ் எமோஷன் அப்படின்னு சொல்லி. சங்கிகளுக்கு பிரியாணி அண்டா மீது தான் எப்போதுமே எமோஷன். அதையெல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறார். ஆனால் பிரியாணியை பற்றி அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, பிரியாணியில் மனிதத்தினுடைய மனம் மணக்கும் என்று எழுதியிருக்கிறார். பிரியாணியில் வந்து நீங்கள் இது வரைக்கும் இப்படி பிரியாணியை பற்றி யாரும் எழுதி நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதை பார்க்கிற போது அதில் கிராம்பு போட்டிருக்காங்களா, பட்டை போட்டிருக்காங்களா, எனக்கு சமைக்க தெரியாது, அதனால என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மனத்தை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் இவர் மனிதம் என்ற மனம் பிரியாணியில் வீசும் என்ற அளவிற்கு அதை ஆழமாக எழுதியிருக்கிறார். இன்னொன்று, பொதுவாகவே கவிஞர்கள் எழுதுகிற போது எந்தெந்த பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறோம் என்பதை குறிப்பிடுவார்கள். இவர் எந்தெந்த பத்திரிகையில் எழுதியிருக்கோன்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதையும் நானே சொல்லிட்டா எல்லாமே சொன்ன மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, திராவிடர் கழகத்தினுடைய ஏடான விடுதலையில் அவர் எழுதிய கவிதையையும் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அண்ணன் அவர்களுக்கு எந்த இதழில் எதை எழுத வேண்டும் என்பது ஆழமாக தெரிந்திருக்கிறது. விடுதலையில் அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு? கணுக்காலளவு தண்ணீரிலேயே கவிழ்ந்து விடும் காவி படகு எங்கள் தமிழ்நாட்டில். படகு ஓட்டுவாங்க, இந்த வெள்ளம் வந்துருச்சுன்னா பிஜேபி, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆளே இல்லாத ஊரில் யாருக்கு டீ ஆத்துறன்ற மாதிரி, அங்கே தண்ணியே இல்லை, யாருக்கே படகு விட்றீங்கன்னு. அந்த அளவிற்கு படகுக்கும் அவர்களுக்கும் சொந்தம் இருக்குது. ஆனால் அதை அவர் எப்படி சுக்குனராக உடைக்கிறாருன்னா, கணுக்காலளவு தண்ணீரிலேயே கவிழ்ந்து விடும் காவி படகு எங்க? வடநாட்டில் அல்ல, எங்கள் தமிழ்நாட்டில். அப்போ வடநாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இரத்த ஓடைகளில் உங்கள் அரசியல் படகுகள் ஓடலாம் வடநாட்டில். வடநாட்டில் ஓடக்கூடிய படகு இது ரொம்ப உருக்கமானது. எதை வைத்து காவி படகு வடநாட்டில் சவாரி செய்கிறாங்க? மகாராஷ்டிராலேயோ, உத்தரப்பிரதேசத்துலேயோ, குஜராத்லேயோ, ராஜஸ்தான்லேயோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலேயோ பிஜேபியும் சங்கப்பரிவார் கூட்டமும் எதை வைத்து படகு சவாரி செய்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய இரத்தங்களை வைத்து அவர்கள் படகு சவாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு 3 கவிதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்படியே எழுதிட்டே வரவர் ஒருவேளை அரசியல் பற்றி மட்டும் தான் எழுதியிருப்பார் போல. எல்லாமே அரசியல் கவிதையாக இருக்கே. பாஜகவை பற்றி எழுதியிருக்காரு, ஆர்எஸ்எஸை பற்றி எழுதியிருக்காரு, அடிமைகளை பற்றி எழுதியிருக்காரு. இவர் வேற எதுவும் எழுதலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்காக தான் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது நான் வாசித்த போது அது பக்கம் 49. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களும் அதை நிச்சயமாக வாசிக்க வேண்டும். பொதுவாக இந்த அப்பா பையன்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா பொண்ணு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பயம் அதிகமாக இருக்கும். இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு 15 வயது இருக்கப்போ இறந்துட்டார். ஆனால் குழந்தையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் முதல்ல பார்த்த இடம் திருச்சி பெரியார் மாளிகை 3 வயசில். அப்போ இருந்து எந்த நிகழ்ச்சினாலும் எங்கள் அப்பா கூட போவேன். கருப்பு சட்டை போட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். கீழ் வீட்டில் இருக்கவங்களாம் கிண்டல் எடுப்பாங்க, எப்படா புள்ள ஸ்கூல் முடிஞ்சு வருவோன்னு வெயிட் பண்ணுவார் போல், வந்த உடனே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாருன்னு. அதே போல் தான் வருவேன், ட்ரெஸ்ஸை மாட்டுவாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, யாராவது வீட்டுக்கு வருவாங்க, இப்போ நான் வந்து அப்பா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்கன்னுவேன். எங்கள் அப்பா அவங்க முன்னாடியே கேட்பாரு, அவங்க போகட்டும்னு கூட வெயிட் பண்ண மாட்டார். என்னம்மா புதுசாக வாங்க போங்கன்னெலாம் பேசுகிறேன்னு கேட்பாரு. நான் ஒரு மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கப்போ அதிர்ச்சி ஆகிட்டு பேசாமல் போயிடுவேன். திரும்ப அவங்க போனோன்னு கேட்பேன், அப்பா வாங்க போங்கன்னு தானேப்பா அடுத்தவங்க முன்னாடி கூப்பிடணும் அப்படின்னுவேன். அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, வார்த்தையில் மரியாதைன்றது தேவையில்லைம்மா, அதை நான் அந்த பக்கம் போனோன்னே என்ன போடா வாடான்னு கூட நீ திட்டுவேன், இருந்தாலும் என்ன பண்ணுறாரு பாருன்னு கூட நீ கேட்ப. மரியாதைன்றது எதில் இருக்கணும்னா அன்பின் பால் வரணும் மரியாதை. வயசுக்காகவோ அல்லது அவர்களுக்காகவோ இவர்களுக்காகவோ மரியாதை வரக்கூடாது, அன்பின் பால் மரியாதை வரணும்னு. அது எனக்கு வாசிக்கிற போது என்னுடைய தந்தையை அந்த கவிதை நினைவுபடுத்தியது. அவர் எழுதியிருக்காரு, நேசிப்பில்லாத மதிப்பு திரியில்லாத நெருப்பு, நேசிப்பில்லாத மதிப்பு திரியில்லாத நெருப்பு என்றோ ஒரு நாள் எரிந்தே தீரும். நேசிப்பு இல்லாமல் ஒருத்தரை பார்த்து ஆகா ஓஹோ ஹாஜாகனியா நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் மேடையில் வந்து புகழ்ந்துட்டு கீழே இறங்கின உடனே அவர் என்ன பண்ணார் பெருசா அப்படின்னு பேசுறதுன்றது நேசிப்பு இன்மையால் வருவது. அப்போ ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது நேசிப்பின் பால் வந்தால்தான் அது எந்த சூழலாக இருந்தாலும் எரியாமல் இருக்கும் என்கின்ற உணர்வுபூர்வமான கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். இன்னும் 2 கவிதைகள். அந்த 2 கவிதைகளை நான் விளக்க விரும்பவில்லை, வாசிக்க மட்டும் விரும்புகிறேன். ஏன்னா நான் அதை விளக்கலைன்னா
கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு கேஸ் ஆகிடும். அவர் எழுதிட்டு அமைதியாக விட்டுட்டாரு. நான் அதுக்குள்ளே புகுந்து அண்ணன் எப்படி எழுதியிருப்பாரோ அப்படின்னு கேட்டு அது தேவையில்லாத சிக்கலாயிடும். எரியும் வீட்டிலா பாக பிரிவினை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது பக்கம் 78. நான் வாசிக்கிற போது உண்மையாகவே எனக்கு அந்த கவிதையை வாசித்து முடிக்கிறப்ப தான் அதோடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அறிஞர்களும் சான்றோர்களும் அதனால் ஒரே முறையில் புரிஞ்சிடும். எரிகின்ற வீட்டில், அது ஒரு நீண்ட கவிதை. கடைசியாக, எரிகின்ற வீட்டில் ஏன் பாக பிரிவினை சண்டை? முதலில் வீட்டுக்கூரையில் எரியும் பாசிச நெருப்பை அணையுங்கள், அதற்காக வேணும் இணையுங்கள். எரிகின்ற வீட்டில் ஏன் பாக பிரிவினை சண்டை? முதலில் வீட்டுக்கூரையில் எரியும் பாசிச நெருப்பை அணையுங்கள், அதற்காக வேணும் இணையுங்கள். இந்தியா கூட்டணி சரியா தப்பா, இத்தனை சீட்டு வருமா அத்தனை சீட்டு வருமா அப்புறம் பார்த்துப்போம், முதல் இந்தியா இருக்கணும்ல. அந்த இந்தியா இருக்கின்ற வரை எரிகின்ற வீட்டில் எரிந்து கொண்டிருக்கிறது, பற்றி எரிகிறது. மணிப்பூர் பற்றி எரிகிறது. இன்றைக்கு குஜராத்தில் நம்முடைய சகோதரி பில்கிஸ் பானு அவர்களுக்கு குறைந்தபட்ச நீதி தான் கிடைத்திருக்கிறது. முழுமையான நீதி இன்னும் கிடைக்கல. ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். இன்றைக்கு எல்லா இடத்திலும் விலைவாசி ஏற்றம், ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம், வாயை திறந்தனாலே உனக்கு சிறைச்சாலை தான், நீ பேசவே கூடாது, மூச்சு விடக்கூடாது, இருந்தால் இந்துவாரு இல்லைனா வெளியில கிளம்புன்றாங்க. இப்படி எரியக்கூடிய இந்தியாவில் பாகப்பிரிவினை சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முதலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றியடைய செய்வோம் என்ற ஆழமான வரிகளை 6 வரிகளில் பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அந்த காவி படகு, இது இன்னொரு கவிதை, அதை தான் நான் சொன்னேன் கேஸ் ஆகிடும்னு. ஆனால் பரவாயில்ல, இதுக்குமே ஒன்றும் புதுசாக இதுக்கு மேலே ஒன்றும் பேச போகிறதில்ல, அதனால பிரச்சனை இல்லை. தலைப்பே கிண்டி சண்டி. எனக்கு வாசிக்கிற போது அந்த கவிதை விட்டுறலாம். இந்த கிண்டி சண்டித்தனம் எவ்வளோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் திருவள்ளுவரை பற்றி இப்போ கேட்டாங்க, நிறைய சேனலில் கூட அது கேள்வியாக கேட்டாங்க. இது என்ன திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசக்கூடாதான்னு. இப்போ நான் சொல்கிறேன், காவி பூசக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு மலேசியா நான் போயிட்டு வந்தப்போ ஒரு திருவள்ளுவர் சிலை பெருசாக கொடுத்தாங்க. அது ஒரு செம்மண் கலர், சில பேர் கருப்பு கலரில் தருவாங்க, சில பேர் கோல்டன் கலரில் தருவாங்க, சில பேர் அது என்ன கலர்னே தெரியாது, மல்டி கலரில் ஒரு திருவள்ளுவர் சிலை தருவாங்க. அப்போ காவியும் ஒரு கலர் தானே, காவி கலரில் கொடுக்கக்கூடாதா? திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? கற்பனை தானே. கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம். எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், காவி நிறத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அதான் கேள்வி. கருப்பாகவும் கோல்டனாகவும் செம்மண்ணாகவும் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கள் வள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். காவி நிறத்தை நீங்கள் பூசினால் ஐயன் திருவள்ளுவரை ஐயர் திருவள்ளுவராக மாற்றி விடுவீர்கள். அதனால் எங்களுக்கு காவி நிறத்தில் திருவள்ளுவர் வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. இதெல்லாம் தாண்டி வேறு நிறங்களில் இருக்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உங்கள் காவி நிறத்தில் மாற்றினால் சனாதனத்தின் பக்கம் நாள் வர்ணத்தை கொண்டு வருவேன். அதனால எங்களுக்கு காவி நிறத்தில் வேண்டாம். அப்போ இங்கே கிண்டியில் உட்காந்து சண்டித்தனம் பண்ணுறவங்களுக்குலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணிக்கிட்டே கிட, ஆனால் ஒரு நாள் மக்கள் எல்லோரும் எழுந்தார்கள் என்றால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஒரே ஒரு கவிதை வரி மட்டும்தான். கிண்டி சண்டி தலைப்பே. அவசியமாக புத்தகத்தை வாங்கிட்டு போய் வாசிங்க. ஏன்னா இனி அடிக்கடி அவர் பேசுவார். அப்போ நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அந்த கவிதையை போடலாம். அதில் சொல்கிறாரு, மது கஞ்சா போதைகளையும் அதை பரப்பும் சண்டியர்களையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் யோசிச்சுப்பாங்களாம். இந்த ஒரே வரியில் சொல்லணுன்னா, இந்த புகை பிடிப்பது, மது அருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கணும். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பாசிசத்தோடு சவகாசம் வைத்திருப்பது, பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பது அனைத்துமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. இப்போதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதோட நான் முடிக்கிறேன். பிஜேபியை சொல்லிட்டீங்க, காவியை சொல்லிட்டீங்க, அடிமையை சொல்லிட்டீங்க, கிண்டி சண்டி வரைக்கும் சொல்லிட்டீங்க. இந்த இன்னொன்று இருக்கே, சுற்றிக்கிட்டே இருக்கே, நாங்கள் 40 வென்றுடுவோம், அதிபர் நாங்கள் தான், பிடிச்சோம்னா டைரெக்டாக அடித்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். இந்த கவுன்சிலர் அதெல்லாம் கிடையாது, அடித்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதிபர் தான். இப்போ அவருக்கு இவங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த கவிதையோடு நான் ஐயோ நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அவரை பற்றி தான் எழுதினாரான்னு தெரில, நான் வேற சொல்லிட்டேன், பரவாயில்ல. அதில் ஒரு கவிதை, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பயணிகளுக்காக வேணும் இறக்கப்படு, கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காரு. உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய். யாருன்னு நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. உயரமாய் தூக்கி உன் கைகளை வேகமாய் ஆட்டுகிறாய், இரு கால்களையும் தோளுக்கு மேலே தூக்கியும் காட்டுகிறாய். அண்ணன் அணு அணுவா ரசிச்சிருக்காரு. திடீரென திரும்பி உட்கார்ந்து திடுக்கிட ஆடுகிறாய்.
அப்படியே சொல்லிட்டாரு. பூஹாஹா என்று சிரித்து புத்திக்கு மரண அடி போடுகிறாய். இவ்வளோ ஆழமான வரி பாருங்க. அந்த சிரிப்புக்கு பின்னால் மனிதர்களை முட்டாளாக்கக்கூடிய தத்துவம் இருக்கிறது. புத்திக்கு மரண அடி போடுகிறாய். ஓட்டுநர் இருக்கையில் ஒய்யாரமாய் அமர்ந்து நீ செய்யும் சேட்டைகளை பார்த்து சீட்டி அடிக்கிறது நீ கோட்டை பிடிப்பா என நம்பும் கூட்டம். கீழே உட்காந்து கைத்தட்டுறவங்களை பார்த்து என்கிட்ட கேட்பாங்க. அவங்க உண்மையாக பாவம், பரிதாபம் தான். இந்த 3 வயசுல கதை கேட்கலாம், 30 வயசுல கதை கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. 4 சக்கரமும் இல்லாமல் பாதையோரத்தில் பழுதாகி கிடக்கும் பேருந்தில் அமர்ந்து நீ காட்டுகிற குரலி வித்தைகளின் போது தனக்குத்தானே கூக்குரலிட்டு குதுகலிக்கும் ரசிக சீமானே. அவரே சிரிச்சு, அவரே ரசிச்சு, அவரே ஒரு கதை சொல்லி, இந்த கதையெல்லாம் திரையில் எழுதியிருந்தாருன்னா நல்லா ஓடி இருக்கும். அதெல்லாம் இங்கே எழுதி பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய். பயணிகள் நிறைந்த பேருந்தை பத்திரமாக ஓட்டி செல்பவனை பார்த்து நீ பைத்தியம் என்கிறாய். இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், இங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்களே நம்மளால ஒரு திசையில். அது பயணிகள் நிறைந்தது, அதில் சமூக நீதி இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. லைட்டாக அந்த பேருந்துக்கு விபத்தானா கூட மக்கள் பலியாவார்கள். அந்த கவனத்தோடு இந்த தலைவர்கள் பயணத்தை ஓட்டுகிறார்கள். ஆனால் அவருக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லையே. அவர் தான் அரசியலே பண்ணலையே. அரசியல் பண்ணாதானே மக்களை பற்றி கவலை இருக்கும். அப்போ சொல்லுறாரு, பேருந்தை ஓட்டியபடியே அவனால் கால்களை மேலே தூக்கி கபடி ஆட முடியும். உள்ளதான் பேசஞ்சரே இல்லையே. பேருந்து என்ன ஆனால் என்ன, கவிழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. கண்களை மூடிக்கொண்டு கம்பு சுற்ற முடியுமா என்று ஓடாத பேருந்தில் உட்கார்ந்து கொண்டு சவால் விடுகிறாய். நம்மளை பார்த்து கேட்குறாங்க, உன்னால் அதை பண்ண முடியுமா? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் மட்டும் ஆட்சியை பிடிச்சேன்னா அதை பண்ணிவிடுவேன். இதை பிடிச்சாதானே, அதனால் கவலை இல்லை, கதை பேசிக்கலாம். விட்டு விடு, புத்திமானான அவன் உன் வெற்றியை ஒப்புக்கொண்டு விட்டான். நாங்கள் இப்பயும் ஒத்துக்கிறோம். எங்கள் அண்ணன் தான் அதிபர், இதில் என்ன காசா பணமா? எங்கள் ஐயா பெரியார் சொல்லுவார், பாராட்டுறதுனால அதை 2 வேலை சேர்த்து செய்கிறான்னா பாராட்டிட்டு போகணும். அதே போல் உனக்கு அதிபர் தானே, நாங்கள் போடுறோம் 100 போஸ்ட் கூட, நீ பேசாமல் இருக்கேன்னு சொல்லு, நாளைக்கே போஸ்ட் போடுறோம். அப்போ விட்டு விடு, புத்திமானான அவன் உன் வெற்றியை ஒப்புக்கொண்டு விட்டான். நீ செய்பவற்றை அவனால் நிச்சயமாக செய்யவே முடியாது. அவ்வளோ போய் எங்கள் ஐயானால் பேச முடியுமா? அவ்வளோ போய் என்னால் பேச முடியுமா? அவ்வளோ பிதற்றல்களை, மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை நம்மால் செய்ய முடியுமா? எனவே பாவம் விட்டுவிடு, அந்த பயணிகளாவது பத்திரமாக போய் சேரட்டும். தயவு செய்து விட்டுவிடு, அந்த பயணிகளாவது பத்திரமாக போய் சேரட்டும். நாம் பத்திரமாக போய் சேர வேண்டும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாடை காப்பாற்றி இருக்கிறோம். இந்தியா என்ற இந்த ஒன்றியத்தை, செக்யூலரிசம், சோசியலிசம் என்ற வார்த்தைகள் பிஜேபிக்கும் பாசிச சங் பரிவார் கூட்டத்திற்கும் மேலே ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு. செத்து போலாம் போல இருக்கு அவங்களுக்கு சோசியலிசம்ன்ற வார்த்தையை கேட்டால். அதனால அந்த வார்த்தையெல்லாம் நீக்கிடுறாங்க. இவ்வளவு வெறிகொண்ட இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை, காவி கூட்டத்தை, காவி பாசிச கார்ப்பரேட் பாசிச கூட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் இப்படி குரலிவத்தை காட்டக்கூடியவர்கள் வருவார்கள், கிண்டி சண்டிகள் வருவார்கள். இத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து மனிதத்தின் பால் நேசம் கொண்ட நாம் அனைவரும் சண்டை செய்வதற்கு ஆயுதங்கள் தேவை. அது கத்தியாகவோ அரிவாளாகவோ துப்பாக்கிகளாகவோ இருக்க வேண்டிய அவசியம் அல்ல, அறிவாயுதமாக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட கூர்தீட்டப்பட்ட ஒரு அறிவாயுதத்தை சதிகாரங்களுக்கு எதிராக என்ற நூலின் மூலமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய அண்ணன் ஹாஜாக்கனி அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் வாழ்த்துகளையும் நன்றியையும் பதிவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.